என் ஹஸ்பண்டோட என்னோட விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் விஜய், ஐ லவ் விஜய், ஐ லவ் விஜய். நான் சின்ன வயசுல இருந்தே அவரை நாங்க நேர்ல பார்த்து வளர்ந்துருக்கிறோம். அவரோட பையனோட வயசு என் வயசு ஒண்ணுதான். அதனால சின்ன வயசுல இருந்து அவர் எவ்வளவு பிடிக்கிறோமோ அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். முதல் படம் ரிலீஸ் ஆன முதல் ஷோவே நாங்க போய் கண்டிப்பா பார்த்துருவோம். ஜனநாயகனுக்கு கூட நாங்க அதுதான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். வீட்டில் டோட்டல் ஃபேமிலியுமே ஜனநாயகன் முதல் ஷோவே பார்த்துருவோம். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எங்களோட முதல் ஓட்டு விஜய்க்கு தான். வயசுலேருந்தே பிடிக்கும், அதனால பார்க்க மாட்டோம். ஆமா, எனக்கு இன்னைக்கு காலேஜ்ல எக்ஸாம் இருக்கா. எனக்கு அவங்க முக்கியமா முன்னேறினா எனக்கு எக்ஸாமை விட படிப்பை விட இவங்க தான் முக்கியம். நான் வந்துட்டேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. விஜயன படமே போட மாட்டேங்கிறாங்க, வீணா போன படமா போடுறாங்க. விஜயன படம் போட்டா என்ன அவங்க குறைஞ்ச பெறுவாங்க அவங்க. அதனால என்ன சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. நம்ம 10th தான் படிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அரசியல் கருத்து எப்படி பதிவு பண்ண நினைக்கிறீங்க? நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸ்கூலுக்கு ஏன் போல நீங்க? ஸ்கூலா தளபதி பார்க்க மாட்டேன். தளபதி பார்க்க. நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அத்த வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் ப்ரோ. அத்த வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன். என் தலைவர் கால அத்தனை வாட்டி தொட்டு கும்பிடுவேன் ப்ரோ. நானு தங்கச்சி கன்சீவா இருக்காங்க. கன்சீவ்னா இப்பதான் 1 மந்த் ஆகுது. சாரி 1 வீக் தான் ஆகுது. கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லேட் பிரெக்னன்சி தான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வீட்ல எல்லாம் வேணா கூட்டிட்டு போக மாட்டோம்னு சொன்னோம். ஆனா கண்டிப்பா பக்கத்துலயே ஓடி போய் பாத்துட்டாங்க. அவர் கார் வரும்போது எல்லா டிவிலயுமே டெலிகாஸ்ட் ஆகும். யாருமா இந்த ரெட் கலர் சுடிதார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துனாங்க. அந்த அளவுக்கு கார் போகும்போது அந்த கயிறை தூக்கிட்டு பக்கத்துலயே போய் கை குடுக்குடுன்னு போனாங்க. ஆனா கை கொடுக்க முடியல. இருந்தாலும் எப்படியே பக்கத்துல போய் பாத்துட்டேங்கிற சந்தோஷம். அதனால எல்லாமே ரொம்ப அழுதாச்சு. இவ்வளோ வெயில்ல 2.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்தப்ப இன்னமும் நியாயப்படுத்துறீங்கல்ல? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? எங்க தளபதியை பார்க்கணும். எங்களுக்கு அதுதான் முக்கியம். சேர்த்திலாம் இல்ல, மனசாட்சியெல்லாம் இல்ல. எங்க தளபதிக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மனசாட்சியே. பைத்தியக்காரங்களா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி இருப்பீங்க? நாம வேகாத வெயில நின்றுட்டு இருப்போம். அவன் ஏசி கார்ல நாயை பக்கத்துல உட்கார வச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு உன்னை நாயை விட கேவலமா மதித்து பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருப்பான். நீ அவன் காருக்கு பின்னாடி வாழ்க வாழ்க வாழ்கன்னு கையை தட்டிக்கிட்டே ஓடுவ. ஏட்டா உப்பு போட்டு தானே சோறு திங்கிறீங்க? யோசிச்சு பாரு. நீ ரசிகனா இருக்கிற எந்த ஒரு நடிகனுடைய பிள்ளையாவது இன்னொரு நடிகனுக்கு ரசிகனா இருந்து அவனுக்கு கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கானா? மாநாடு எப்படி இருக்கு? வெறித்தனமாக இருக்கு. எதுக்குடா வந்திய? ஈவிக்க வாடா விளம்பரம் கிளம்பி வந்திருக்கிய.